Accounting for Partnership Firms Fundamentals chapter பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல TS Gravel exerciseல question numbers 56 to 60 ஓட solutions பார்க்கலாம். Sixth question, Sajal and Kajal are partners sharing profits and losses in the ratio of 2:1. On 1st April 2023, the capitals were Sajal 5 lakh rupees, Kajal 4 lakh rupees. Prepare profit and loss appropriation account and the partners' capital accounts for the year ended 31st March 2024 from the following information. Interest on capital is to be allowed at 5% per annum. Interest on the loan advanced by Kajal for the complete year. The amount of loan being 3 lakh rupees. Interest on partners' drawings at 6% per annum. Drawing Sajal 1 lakh rupees, Kajal 80,000 rupees. 10% of the divisible profit is to be transferred to general reserve. Profit before giving effect to the above for the year ended 31st March 2024 is 7,02,600. So question என்ன கொடுத்திருக்காங்க? Sajal, Kajal ரெண்டு பேரும் partners. அவங்களோட profit sharing ratio 2:1. 1st April 2023 அன்னைக்கு சாஜலோட capital 5 lakh rupees, Kajalோட capital 4 lakh rupees. நம்மள profit and loss appropriation account partners capital account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. Year end வந்து 31st March 2024 கொடுத்திருக்காங்க. Okay. So, இந்த information வச்சு நம்ம profit and loss appropriation account partners capital account prepare பண்ண போறோம். Interest on capital 5% per annum சொல்லியிருக்காங்க. Interest on capital எப்பவுமே நம்ம opening capitalல தான் calculate பண்ணுவோம். So, questionல பார்த்துக்கோங்க opening capital கொடுத்திருக்காங்களா அப்படின்னு. அப்படி கொடுக்கலன்னா நம்ம closing capitalல இருந்து opening capital கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் interest on capital calculate பண்ணுவோம். So, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு year end வந்து 31st March 2024 கொடுத்திருக்காங்க. அப்ப இயரோட ஸ்டார்ட் என்னது 1st April 2023. So அந்த டேட்ல நம்மளுக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க which means இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். அப்ப நம்ம டைரக்டா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஜல் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கா 3 lakh rupees. ஓகே அப்ப ஃபர்ம் என்ன செய்யணும் காஜலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். சோ இங்க வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்கல ரேட் கொடுக்கல. சோ அப்பனா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது firm வந்து ஒரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்கணும் அப்படின்னா 6% per annum கொடுக்கணும். அப்ப 3 lakhs நம்ம 6% கால்குலேட் பண்ணி அது firm வந்து காஜலுக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு firm வந்து அந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி இல்ல லாஸ் சஃபர் பண்ணியிருந்தாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படிங்கறத பே பண்ணி தான் ஆகும். சோ அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். டெபிட் சைட்ல வரும். ஓகேவா? அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங் 6% per annum சொல்லியிருக்காங்க அண்ட் டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுல நம்ம ஆவரேஜ் பீரியட் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா வெறும் டிராயிங்ஸ் 1,80,000 தான் கொடுத்திருக்காங்க. எந்த பீரியட்ல அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்கிறத கொடுக்கல. ஓகே பிகினிங் ஆஃப் த மந்தா எண்ட் ஆஃப் த மந்தா இல்ல எண்ட் ஆஃப் த குவார்டரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்ப இந்த கேஸ்ல நம்ம ஆவரேஜ் பீரியட 6ன்னு எடுத்துக்கணும். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜ் பீரியட மறக்க கூடாது. சோ இங்க வந்து நம்மளுக்கு பிகினிங் ஆஃப் த மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் மிடில் ஆஃப் த மந்த் எதுவுமே அந்த பீரியடே கொடுக்கல எப்ப வித்ட்ரா பண்றாங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம ஆவரேஜ் பீரியட் 6ன்னு எடுத்துக்கணும். மறக்க கூடாது. ஓகே அடுத்தது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. இப்ப டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி டெபிட் சைடு ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அதுதான் அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்வோம் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றோம் டெபிட் சைடு கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு டெபிட் சைடு ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல இருந்து டெபிட் சைடு ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு டிவிசிபிள் ப்ராஃபிட் வரும். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம திரும்பி ஒரு டிவிசிபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் இல்லையா அதை தான் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 7,02,600 கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்து மேல கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எதையுமே கன்சிடர் பண்ணிக்காம வந்த ப்ராஃபிட். அப்ப இது நெட் ப்ராஃபிட். ஓகே இந்த நெட் ப்ராஃபிட் எங்க இருந்து வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வரும். அப்போ மேல கொடுத்திருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே கன்சிடர் பண்ணிக்காம வந்த ப்ராஃபிட். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனையும் போடல. இது நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு P&L அக்கௌண்ட்ல இருந்து வந்த ப்ராஃபிட். நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனையும் எங்க போடணும் P&L அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் போடணும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடாம வந்த ப்ராஃபிட் தான் 7,02,600. அப்ப நம்ம என்ன செய்வோம்
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை டெபிட் சைட்ல போஸ்ட் பண்ணி மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் வரும். அதை தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே நம்ம இந்த ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணி அதுல இருந்தே நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை நேம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ப்ராஃபிட் எங்கேருந்து வந்தது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் இன்னர் காலம்லேயே போட்டுக்கலாம் 7,02,600. ஏன்னா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ண போறோம். இது வந்து ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 3 lakhs into 6%. So 18,000 rupees. 7,02,600 minus 18,000, 6,84,600 வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நாமினல் அக்கௌண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுது. அதாவது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதை நம்ம ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். ஃபர்ம்க்கு எதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் லாசஸோ அதை டெபிட் பண்ணுங்க, ஃபர்ம்க்கு எதெல்லாம் இன்கம் கெயினோ அதை கிரெடிட் பண்ணுங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யார் ரிசீவ் பண்ண போறாங்க, பார்ட்னர்ஸ். யார் பே பண்ண போறாங்க, ஃபர்ம். அப்ப ஃபர்ம் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ், ஸோ டெபிட் சைட்ல போடுறோம் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சாஜலுக்கு 5 lakhs into 5/100 which is 25,000. காஜலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakhs into 5/100 which is 20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடலாம் 45,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யார் பே பண்றாங்க, பார்ட்னர் ஃபர்முக்கு பே பண்றாங்க. ஸோ ஃபர்ம் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது இன்கம், ஸோ கிரெடிட் சைட்ல வரும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சாஜலுக்கு 1 lakh into 6%. ஓகே, ஸோ இந்த ரேட்டை போட்டுக்கிறோம். இங்க ஆவரேஜ் பீரியட் எந்த பீரியடும் நம்மளுக்கு கொடுக்கல, எந்த பீரியட்ல வித்ட்ரா பண்றாங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்ப என்ன செய்யறோம், நம்ம ஆவரேஜ் பீரியட 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 lakh into 6/100 into 6/12 which is 3,000 rupees சாஜலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அடுத்தது காஜலுக்கு 80,000 into 6/100 into 6/12 which is 2,400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல 5,400 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஜெனரல் ரிசர்வ். ஸோ அதுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. 6,84,600 பிளஸ் 5,400 6,90,000. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ இந்த 6,90,000 இருந்து 45,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் தான் ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ அதனால ஜெனரல் ரிசர்வ் டெபிட் சைட்ல வரும். டு ஜெனரல் ரிசர்வ் 6,90,000 மைனஸ் 45,000 6,45,000. அதுல 10% நம்ம கால்குலேட் பண்ணி அதை ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, 6,45,000 into 10/100 64,500. ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவல் டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். 6,90,000 minus 45,000 minus 64,500 which is 5,80,500. இப்போ இந்த 5,80,500ங்கிறத நம்ம என்ன பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸட் கேபிட்டலா இருக்கும்போது 2 அக்கௌண்ட் வரும் இல்லையா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஃபிளக்சுவேட்டிங் அப்படிங்கும்போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ ஃபிக்ஸடா இருக்கும்போது ப்ராஃபிட், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் வந்து பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலா இருக்கும்போது இது எல்லாமே ஒரே அக்கௌண்ட் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களா இல்ல ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. இங்க வெறும் கேபிட்டல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்பனா இது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அப்போ ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், which is பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட்டும் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். To profit transfer to Sajal's capital account 5,80,500 into 2/3 3,87,000. Okay, next Kajal's capital account க்கு 5,80,500 into 1/3 which is 1,93,500. So இப்போ நம்ம profit and loss appropriation account prepare பண்ணியாச்சு. Next partners capital account prepare பண்ணலாம்.
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்னரோடுக்கும் தனித்தனி காலம்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஸோ அதை கரெக்டா நேம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு லயபிலிட்டி சைட்ல ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தா அது வந்து கிரெடிட் சைட்ல வரும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. நம்மளுக்கு அசெட் சைட்ல ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தா அது வந்து டெபிட் சைட்ல வரும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கிரெடிட் சைட்ல வரும். பை பேலன்ஸ் brought down, சாஜலுக்கு 5 lakh rupees அண்ட் காஜலுக்கு 4 lakh rupees. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போஸ்ட் பண்ணலாம். இப்போ டெபிட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெபிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது யார் ரிசீவ் பண்றாங்க, பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து கிரெடிட் சைட்ல வரும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சாஜலுக்கு 25,000, காஜலுக்கு 20,000. ஓகே. அடுத்து ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ்ல எந்த பார்ட்னர்ஸோட நேமும் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வராது. அடுத்தது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட். டிவிசிபிள் ப்ராஃபிட் அகைன் நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால அது கிரெடிட் சைட்ல வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சாஜலுக்கு வந்து 3,87,000 அண்ட் காஜலுக்கு 1,93,500. ஓகே. அடுத்தது கிரெடிட் சைடுக்கு வரலாம். கிரெடிட் சைட்ல இந்த நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் வராது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம டிராயிங்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல அவங்களோட டிராயிங்ஸையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இங்க டிராயிங்ஸ் பாருங்க. சாஜலுக்கு 1 lakh rupees கொடுத்துருக்காங்க, காஜலுக்கு 80,000 rupees கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் அப்படின்றது பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், கம்மியா இருக்கும். அப்ப அது வந்து டெபிட் சைட்ல வரும். 2 drawings. சாஜல் வந்து 1 lakh rupees அண்ட் காஜல் 80,000. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது இது யார் பே பண்றாங்க, பார்ட்னர்ஸ் பே பண்றாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப டெபிட் சைட்ல வரும். ஓகே. ஸோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சாஜலுக்கு வந்து 3,000 rupees அண்ட் காஜலுக்கு 2,400 rupees. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம டோட்டல் போடலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. சாஜலுக்கு வந்து 5 lakhs plus 25,000 plus 3,87,000 9,12,000 வருது. அடுத்து காஜலுக்கு 4 lakh rupees plus 20,000 plus 1,93,500 6,13,500. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டலும். ஓகே. இப்போ நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல இருக்கு. சாஜலுக்கு வந்து 9,12,000 minus 1 lakh minus 3,000 which is 8,09,000. அண்ட் காஜலுக்கு வந்து 6,13,500 minus 80,000 minus 2,400 5,31,100. ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேரி டவுன் பேலன்ஸ். டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதுவோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 57. Ali and Bahadur are partners in a firm sharing profits and losses as Ali 70% and Bahadur 30%. Their respective capitals as at 1st April 2023 stand as Ali 2,50,000 rupees and Bahadur 2 lakh rupees. The partners are allowed interest on capitals at 5% per annum. Drawings of the partners during the year ended 31st March 2024 were 35,000 rupees and 25,000 rupees respectively. Profit for the year before allowing interest on capital and yearly salary of Bahadur at 30,000 rupees was 4 lakh rupees. 10% of divisible profit is to be transferred to reserve. Prepare partners current account and capital account recording the above transactions. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, அலி பகதூர் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அலி வந்து 70% அண்ட் பகதூரோடது வந்து 30%. இப்ப நம்ம இதை ரேஷியோவா போடணும் அப்படின்னா நம்மளுக்கு 70/100 30/100ன்னு வரும் இல்லையா. சோ இப்ப 700 ரெண்டு பேருக்கும் காமன் டினாமினேட்டர், அதை விட்டுருங்க. அப்ப நம்மளுக்கு ரேஷியோ என்னது, 70:30. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணா 7:3 வரும். அப்ப அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:3. ஓகே. அண்ட் 1st April 2023 அன்னைக்கு அலியோட கேபிட்டல் 2,50,000 rupees, பகதூரோட கேபிட்டல் 2 lakh rupees. நம்மளுக்கு இயர் எண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 31st March 2024. அப்ப 1st April 2023 அன்னைக்கு கொடுத்திருக்க கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணும்.
So question நமக்கு opening capital கொடுத்திருக்காங்க. அதுல 5% calculate பண்ணலாம். அடுத்தது drawings கொடுத்திருக்காங்க 35,000 25,000. questionல நமக்கு interest on drawings கொடுக்கல. so அதை நம்ம விட்டுறலாம். வெறும் drawings மட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இந்த interest on capital and பகதூரோட salary yearly salary 30,000க்கு முன்னாடி இருக்கிற profit வந்து 4 lakh rupees கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த profitங்கிறது என்னது net profit. இது எதுல இருந்து வந்துச்சு? profit and loss accountல இருந்து வந்த profit. ஓகே சோ அப்போ நம்மளுக்கு ரிசர்வுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு, பகதூரோட சேலரி இருக்கு. அப்ப இது எந்த அக்கவுண்ட்ல நம்ம போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல போட்டு அதே மாதிரி ரிசர்வ் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு டிவிசிபிள் ப்ராஃபிட் வரும். அதை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை என்ன பண்ணுவோம்? அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் ஆர் கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா இவங்க என்ன மெத்தட் ஆஃப் கேபிட்டல் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா இங்க பிக்ஸட் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா கரண்ட் அக்கவுண்ட்டும் சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் அக்கவுண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் அக்கவுண்ட்ல நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் போடுவோம்? brought down பேலன்ஸ் போடுவோம். கேபிட்டலோட brought down பேலன்ஸ். ஓகே அடுத்தது வந்து அடிஷனல் கேபிட்டல் இருந்தா போடுவோம். அதே மாதிரி டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் இருந்தா போடுவோம். நமக்கு வர பேலன்சிங் ஃபிகர் வந்து பேலன்ஸ் கேரி டவுன். இந்த 4 ஐட்டம்ஸ் தான் வரும். ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வெறும் டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. வெறும் டிராயிங்ஸ் இருந்தா அது கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். அது வந்து டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்னு அர்த்தம். டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல்னு கொடுத்திருந்தாதான் அது கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு போகும். ஓகே அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பகதூரோட சேலரி அதே மாதிரி டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல 7:3 ரேஷியோ இதெல்லாம் எங்க போகும் பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். ஓகே சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கரண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது எந்த அக்கவுண்ட்ல இருந்து வருது? P&L அக்கவுண்ட்ல இருந்து. சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 4 lakh rupees. அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து firm பே பண்ணுது. சோ அது எக்ஸ்பென்ஸ். அதனால டெபிட் சைட்ல வரும் to இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒவ்வொரு பார்ட்னர் ரிசீவ் பண்றாங்க. அது எந்த அக்கவுண்ட்க்கு போகும்? அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். சோ அப்போ அலீஸ் கரண்ட் அக்கவுண்ட்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா 2,50,000 into 5% which is 12,500. அடுத்தது பகதூரோட கரண்ட் அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 2 lakhs into 5% 10,000 rupees. சோ இதோட டோட்டலா அவுட்டர் காலம்ல போடலாம் 22,500 rupees. ஓகே அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? பகதூரோட இயர்லி சேலரி ஒரு வருஷத்தோட சேலரி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை டைரக்டா போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதுவும் நம்மளுக்கு கரண்ட் அக்கவுண்ட்ல போகும். டு பகதூர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் சேலரி 30,000 rupees. ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல வராது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். பட் இந்த क्वेश्चनல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரேட் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. சோ அதனால நம்ம போட வேணாம். இப்போ இந்த ஐட்டம்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ரிசர்வ்க்கு வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது? கிரெடிட் சைடு ஐட்டம்ல இருந்து டெபிட் சைடு ஐட்டம் மைனஸ் பண்ணா நமக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் வரும். அது ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 lakhs minus 22,500 minus 30,000. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 52,500. So 4 lakhs minus 52,500 3,47,500. அதுல 10% ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் which is 34,750. ஓகே இது ரிசர்வ்க்கு போயாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவல் டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு அதை வந்து அவங்களோட கரண்ட் அதாவது அலியோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் பகதூரோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோ இப்போ டோட்டல் கிரெடிட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கு 4 lakhs. அதே தான் டெபிட் சைடுக்கு டோட்டல். இப்போ இந்த 4 lakhsல இருந்து டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 3,12,750. சோ இதுதான் வந்து ஆக்சுவல் டிவிசிபிள் ப்ராஃபிட். இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம வந்து அலியோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் பகதூரோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே so to profit transfer to Ali's current account 3,12,750 into 7/10. That is 7:3 ratio தானே. So 7/10 which is 2,18,925. அடுத்தது பகதூரோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு 3,12,750 into 3/10 which is 93,825. ஓகே இப்போ நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க.
காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு காலம் ஓபன் பண்ணும். ஓகே. சோ இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்ன ஐட்டம்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடிஷனல் கேபிட்டலோ இல்ல டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலோ இல்ல. ஓகே, வெறும் brought down பேலன்ஸ் தான் இருக்கு. அந்த brought down பேலன்ஸ் எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடுல வரும். So by balance brought down, அலிக்கு 2,50,000, பகதூருக்கு 2 lakh rupees. So இங்க நம்மளுக்கு additional capital இல்ல, அதே மாதிரி drawings against capital இல்ல. அப்ப நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். So credit side total தானே ஜாஸ்தி, 2,50,000, 2 lakhs. அதே தான் debit sideக்கும் total. நம்மளோட balancing figureம் same இதே தான். So அதை to balance carry down எழுதுவோம். அலிக்கு வந்து 2,50,000, பகதூருக்கு 2 lakh rupees. இதுதான் நம்மளோட balancing figure. ஓகே, இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் காலம்ஸ். இப்போ நம்மளுக்கு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தா அதை நம்ம போஸ்ட் பண்ணும். பட் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுக்கல. ஸோ அதனால அதை விட்டுடலாம். அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு ஐட்டமா போஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம்? அலீஸ் கரண்ட் அக்கௌண்ட், பகதூர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். ஓகே, இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல எழுதுவோம். எதெல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட் சைட்ல போடுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எந்த சைடு வரும்? கிரெடிட் சைட்ல வரும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலிக்கு 12,500 அண்ட் பகதூருக்கு 10,000. அடுத்தது இங்க பகதூரோட சேலரி கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து அவரோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதனால கிரெடிட் சைட்ல போடுறோம். பை சேலரி பகதூருக்கு நேர 30,000 rupees. அடுத்து இங்க ஜெனரல் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு பார்ட்னர்ஸோட நேம் எதுவுமே அஃபெக்ட் ஆகல. சோ அதனால அதை போட மாட்டோம். அடுத்தது டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. சோ அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கும்போது கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதனால கிரெடிட் சைட்ல வரும். By profit and loss appropriation account, அலிக்கு வந்து 2,18,925 and பகதூருக்கு 93,825. ஓகே, அடுத்த கிரெடிட் சைடுல நெட் ப்ராஃபிட் அது வராது. அவ்வளவுதான், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸை நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல போடுவோம். அதாவது டிராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்டா இருக்கும்போது கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். இங்க வெறும் டிராயிங்ஸ் கொடுத்தா நம்ம அதை என்னன்னு அசியூம் பண்ணும்? டிராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு அசியூம் பண்ணும். சோ அது கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். ஏன்னா டிராயிங்ஸ்ங்கிறது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ண அவங்க வித்ட்ரா பண்றாங்க இல்லையா? சோ அதனால அது டெபிட் சைட்ல வரும். ஓகே, சோ 2 டிராயிங்ஸ் அலிக்கு வந்து 35,000 and பகதூருக்கு 25,000. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் சைட் டோட்டல் பார்க்கலாம். அலிக்கு 12,500 plus 2,18,925 which is 2,31,425. பகதூருக்கு 10,000 plus 30,000 plus 93,825 which is 1,33,825. அதே தான் டெபிட் சைட் டோட்டலும் ரெண்டு பேருக்கும். ஓகே, இப்போ இந்த டெபிட் சைட்ல இருக்கிற இந்த அமௌண்ட்டை இதுல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேலன்ஸ் கேரி டவுன். டு பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, 2,31,425 minus 35,000, 1,96,425 and பகதூருக்கு 1,33,825 minus 25,000 which is 1,08,825. ஓகே, இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 58. Kabir, Zorawar and Parul are partners sharing profits in the ratio of 5:3:2. The capitals as on 1st April 2023 were Kabir 5,20,000 rupees, Zorawar 3,20,000 rupees and Parul 2 lakh rupees. The partnership deed provided as follows. Kabir and Zorawar each will get salary of 24,000 rupees per annum. Parul will get commission of 2% of net sales. Interest on capital is to be allowed at 5% per annum. Interest on drawings is to be charged at 5% per annum. 10% of divisible profit is to be transferred to general reserve. Net sales for the year ended 31st March 2024 were 50 lakh rupees. Drawings by each of the partners during the year was 60,000 rupees. Net profit for the year was 1,55,500 rupees. Prepare profit and loss appropriation account for the year ended 31st March 2024. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? கபீர், ஜொராவர், பாருல் 3 பேர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. 1st April 2023 அன்னைக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. இயர் எண்ட் வந்து 31st March 2024. அப்போ 1st April 2023 அன்னைக்கு கொடுத்திருக்க கேபிட்டல்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கபீர் அண்ட் ஜொராவர் ரெண்டு பேருக்கும் 24,000 rupees salary. So ஒவ்வொருத்தருக்கும் 24,000 rupees. கபீருக்கு ஒரு 24,000 rupees,
ஜொராவருக்கு ஒரு 24,000 rupees. இங்க ஈச்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அடுத்தது பாருல் வந்து நெட் சேல்ஸ்ல 2% கமிஷன் வாங்க போறோம். சோ பாருலோட கமிஷன்ங்கிறது இந்த நெட் சேல்ஸ் 50 lakhsல 2%. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% சொல்லியிருக்காங்க per annum. அண்ட் இங்க நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 5% per annum அண்ட் ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு வித்ட்ரா பண்றாங்க 60,000 rupees. இங்க நம்மளுக்கு பீரியட் ஆஃப் வித்ட்ராயல் கொடுக்கல. சோ அப்ப ஆவரேஜ் பீரியட் 6 அப்படின்னு எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை மறக்கவே கூடாது. டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 1,55,500 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான சம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, பார்ட்னர்ஸுக்கு ஃபர்ம் பே பண்ணது இல்லையா, அந்த சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இதெல்லாம், அதாவது அதே மாதிரி ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட், இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஃபர்மால இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ண முடியும், ஃபுல்லா பே பண்ண முடியும். இப்ப ப்ராஃபிட்டே இல்லைன்னா இதெல்லாம் பே பண்ண முடியாது. ப்ராஃபிட் இருக்கு, பட் அந்த ப்ராஃபிட் வந்து இதை விட கம்மியா இருந்துச்சு, இவங்க பே பண்ண வேண்டியதை விட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், ஃபர்ம் வந்து இவங்களுக்கு பே பண்ணது இல்லையா, சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், இதெல்லாம் இத ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு ஃபர்ம் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண போறாங்கங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இங்க ஃபர்ம் என்ன பே பண்ணுது, சேலரி பே பண்ணுது. சோ கபீருக்கு எவ்வளோ 24,000, ஜொராவருக்கு 24,000. அடுத்து கமிஷன் பே பண்ணுது பாருலுக்கு. சோ இங்க நெட் சேல்ஸ் வந்து 50 lakhs கொடுத்திருக்காங்க, அதுல 2%. சோ பாருல் கமிஷன் வந்து 1 lakh rupees. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் ஃபர்ம் தான் பே பண்ணும் 5%. ஓகே, சோ இப்போ கபீருக்கு 5,20,000 ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 5% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் which is 26,000 rupees. அடுத்த ஜொராவருக்கு 3,20,000 rupeesல 5%, 16,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்தது பாருலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 lakhs into 5% which is 10,000 rupees. ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றது. சோ ஃபர்ம்க்கு இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ். இப்ப கபீர் எவ்வளவு ரிசீவ் பண்றான் டோட்டலா, 24,000 plus 26,000 50,000. ஜொராவர் வந்து 24,000 plus 16,000 40,000. அண்ட் பாருல் வந்து 1 lakh plus 10,000 1,10,000 rupees ரிசீவ் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 50,000 plus 40,000 எவ்வளவு வருது, 90,000 plus 1,10,000, 90,000 plus 1,10,000 2 lakh rupees. ஓகே, இப்போ 2 lakh rupees பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸா ஃபர்ம் பே பண்ணணும், சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. பட் இங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு 1,55,500 இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் ரிசீவ் பண்ண போகுது. பட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2 lakhs விட கம்மியா இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு வருதுன்னு டோட்டலா பார்ப்போம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் இந்த நெட் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம், இந்த 2 lakhs வருதா அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஐட்டம்ஸை போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் பை P&L அக்கௌண்ட். நெட் ப்ராஃபிட் 1,55,500 கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பார்ட்னரும் 60,000 rupees டிரா பண்றாங்க. அண்ட் பெர்சன்டேஜ் வந்து 5% சொல்லியிருந்தாங்க. ஆவரேஜ் பீரியட் 6. ஓகே, சோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கபீருக்கு வந்து 60,000 into 5/100 into 6/12 which is 1,500. சோ ஒவ்வொரு பார்ட்னருமே 60,000 rupees வித்ட்ரா பண்றாங்க அண்ட் ரேட் வந்து சேம் தான். சோ அதனால இதே அமௌண்ட் தான் மத்தவங்களுக்கும் வரும். ஜொராவருக்கும் 1,500, அதே மாதிரி பாருலுக்கும் 1,500. சோ இது டோட்டல் எவ்வளவு வருது, 4,500. அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் சைட் டோட்டலா ஆட் பண்ணி பாருங்க. 1,55,500 plus 4,500 which is 1,60,000 rupees. ஓகே, பட் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் எந்த சைடு வரணும், டெபிட் சைட்ல வரணும். ஓகே, அப்ப டெபிட் சைட்ல வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க எவ்வளவு வருது, 2 lakh rupees வருது. 2 lakh rupees பே பண்றதுக்கு இங்க அடிக்குவேட்டா அமௌண்ட் இருக்கா, இல்ல, 1,60,000 rupees வரைக்கும் தான் இருக்கு. அப்ப என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1,60,000 rupees இந்த ரேஷியோல அவங்களுக்கு கொடுக்கணும். 5:4:11 ரேஷியோல இந்த 1,60,000 rupees வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இந்த ஹோல் அமௌண்ட்டையும் கொடுக்க முடியாது. ஃபுல் 2 lakh rupees பே பண்ண முடியாது ஃபர்மால. ஏன்னா ஃபர்ம் கையில 1,60,000 தான் இருக்கு. அதே மாதிரி
ரிசர்வ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரிசர்வ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிவிசிபிள் ப்ராஃபிட் இருந்தாதான் ரிசர்வ்க்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே டிவிசிபிள் ப்ராஃபிட்டே இல்ல, அடிக்குவேட்டாவே இல்ல அமௌண்ட். ஸோ அப்போ ரிசர்வ்க்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த 1,60,000 rupees வரைக்கும் தான் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஃபர்மால பே பண்ண முடியும். ஃபுல் 2 lakhsக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ எந்த ரேஷியோல கொடுக்கும், இந்த 5:4:11ங்கிற ரேஷியோல. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து net profit and interest on drawings to be distributed in the ratio of salary, commission and interest on capital. இந்த ரேஷியோல நம்ம கொடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரேஷியோ 50,000 is to 40,000 is to 1,10,000 which is 5:4:11. ஓகே, இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். கபீருக்கு எவ்வளவு வரும், 1,60,000 into 5/20. ஓகே, 5/20 which is 40,000 rupees. அடுத்தது ஜொராவருக்கு 1,60,000 into 4/20 which is 32,000 rupees. And பார்வலுக்கு வந்து 1,60,000 into 11/20 which is 88,000 rupees. ஓகே, சோ அப்ப இது வரைக்கும் தான் அவங்க ரிசீவ் பண்ண முடியும். இந்த 50,000, 40,000, 1,10,000 ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் சேர்த்தே 1,60,000 தான் இருக்கு. இங்க 2 lakhs இருக்கு எக்ஸ்பென்சஸ். சோ அதை ஃபுல்லா கொடுக்க முடியாது. அடிக்குவேட் ப்ராஃபிட் இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த ரேஷியோல இந்த இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சோ அப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டெபிட் சைட்ல டு கேபிட்டல். கபீருக்கு வந்து 40,000 rupees, ஜொராவருக்கு 32,000 rupees and பார்வலுக்கு 88,000 rupees. சோ டோட்டல் எவ்வளவு வரும், 1,60,000 rupees அவுட்டர் காலம்ல போடுறோம். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் போட்டா இந்த சைடு 1,60,000 வந்துருச்சு, இந்த சைடு அதே 1,60,000. ஏன்னா இந்த அமௌண்ட்டை தான் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோம். அப்ப அதே டோட்டல் தானே வரும். இப்போ இங்க டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடையாது. ஸோ டிவிசிபிள் ப்ராஃபிட் இல்லைன்னா ரிசர்வ்க்கும் எதுவுமே கிடையாது. ஓகே, 59th question. X and Y entered into partnership on 1st April 2018. The capitals as on 1st April 2023 were 2 lakh rupees and 1,50,000 rupees respectively. On 1st October 2023, X gave 50,000 rupees as loan to the firm. As per the provisions of the partnership deed, 20% of profits before charging interest on drawings but after making appropriations was to be transferred to general reserve. Interest on capital is to be allowed at 12% per annum and interest on drawings is to be charged at 10% per annum. X to get monthly salary of 5,000 rupees and Y to get salary of 22,500 rupees per quarter. X is entitled to a commission of 5% on sales. Sales for the year were 3,50,000 rupees. Profit to be shared in the ratio of the capitals up to 1,75,000 rupees and balance equally. Profit for the year ended 31st March 2024 before allowing or charging interest was 4,61,000 rupees. The drawings of X and Y were 1 lakh rupees and 1,25,000 rupees respectively. Pass the necessary journal entries relating to appropriation of profit. Prepare profit and loss appropriation account and partners capital account. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, X and Y வந்து 1st April 2018 அன்னைக்கு பார்ட்னர்ஷிப் குள்ள வராங்க. 1st April 2023ல அவங்களோட கேபிட்டல்ஸ் வந்து எக்ஸுக்கு 2 lakh rupees and ஒய்க்கு 1,50,000 rupees. 1st October 2023 அன்னைக்கு எக்ஸ் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு. அப்போ ஃபர்ம் வந்து எக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பத்தி எதுவுமே கொடுக்கல, ரேட்டு கொடுக்கல. ஸோ அப்படின்னா நமக்கு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் படி ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% per annum கொடுக்கணும். ஓகே, அண்ட் இது வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெட் ப்ராஃபிட் எடுத்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது பார்ட்னர்ஷிப் டீடோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ்ல 20% வந்து நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, பட் எல்லா அப்ராப்ரியேஷன்ஸும் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்குமா, அந்த நெட் ப்ராஃபிட்ல நம்ம வந்து என்ன பண்ணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அப்புறம் எக்ஸோட சேலரி, ஒய்யோட சேலரி, எக்ஸோட கமிஷன் இதெல்லாம் மைனஸ் பண்ணணும்னு ஒரு ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட்ல 20% எடுத்து நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை சேர்த்துக்க கூடாது. ஓகே, அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12% per annum சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10% per annum அண்ட் டிராயிங்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க.
ஸோ இங்க நம்மளுக்கு வந்து பீரியட் ஆஃப் வித்ட்ராயல் கொடுக்கல, பிகினிங் ஆஃப் த மந்தா, எண்ட் ஆஃப் த மந்தா, குவார்டரா எதுவுமே கொடுக்கல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பீரியட 6ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது வந்து எக்ஸோட சேலரி வந்து 5000 rupees மந்த்லி சேலரி இது. ஸோ அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு இயர் ஸ்டார்ட் என்னது 1st April 2023 அண்ட் இயர் எண்ட் 31st March 24. ஸோ அப்போ இதை 12ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், ஏன்னா மந்த்லி சேலரி இல்லையா. ஸோ அடுத்தது ஒய்க்கு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பர் குவார்ட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம இயர்லி கன்வெர்ட் பண்றோம்னா ஒரு வருஷத்துக்கு 4 quarters. ஸோ அப்போ இன்டூ 4 பண்ணணும். அண்ட் எக்ஸுக்கு கமிஷன் இருக்கு. இந்த கமிஷன் வந்து சேல்ஸ்ல 5%. சேல்ஸ் வந்து 3,50,000 rupees. ஓகே, இப்போ நம்மளுக்கு வர டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 1,75,000 rupees வரைக்கும் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பார்ட்னர்ஸ். ஓகே, டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 1,75,000 rupees வரைக்கும் கேபிட்டல் ரேஷியோல கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்ல இருந்து 1,75,000 rupees கொடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிமைனிங் ப்ராஃபிட்டை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பார்ட்னர்ஸ்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் 31st March 2024 அன்னைக்கு உங்களோட ப்ராஃபிட், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, அலோவ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் 4,61,000 rupees. அப்ப இது வந்து P&L அக்கௌண்ட்ல இருந்து வர நெட் ப்ராஃபிட். ஓகே, சோ இப்போ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஜர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா ஜர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை நேம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நம்ம நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அண்ட் இங்க நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதாவது ஃபர்ம் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதை வந்து நம்ம என்ன பண்ணும், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் எடுத்து தான் நம்ம இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், இந்த அக்கௌண்ட்லயே அதை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ணி நம்ம ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட்டை அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஸோ பை P&L அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் இன்னர் காலம்ல 4,61,000 லெஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 rupees லோனு. அண்ட் அந்த 50,000 rupees வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் இங்க பாருங்க பீரியட் வந்து எப்போ லோன் கொடுத்திருக்காரு பார்ட்னர், 1st October 2023 அன்னைக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபர்ம் என்னையில இருந்து பே பண்ணும், 1st October 2023 ல இருந்து தான் பே பண்ணும். அதுக்கு முன்னாடி லோன் கொடுக்கல. அப்ப அந்த முன்னாடி பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபர்ம் பே பண்ணாது. ஸோ அப்போ 1st October 2023 ல இருந்து 31st March 2024 வரைக்கும் தான் அது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 1st October 2023 ல இருந்து 31st March 2024 வரைக்கும் 6 months வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகே, ஸோ அப்போ 6 months பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணும். தட் இஸ் 50,000 into rate of interest 6/100 into period 6/12. ஸோ நம்மளுக்கு 1,500 வருது. 4,61,000 ல இந்த 1,500 மைனஸ் பண்ணா 4,59,500. ஓகே, இப்போ இந்த பார்ட் முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட்ஸ்ல 20% ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது எப்போ நம்ம இந்த ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது எல்லா அப்ராப்ரியேஷன்ஸும் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப எல்லா அப்ராப்ரியேஷன்ஸும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதை லாஸ்ட் என்ட்ரியா போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்ம் பார்ட்னருக்கு பே பண்றது. ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும், ஏன்னா ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸுக்கு வந்து 2 lakhs into 12%, which is 24,000 rupees, and ஒய்க்கு வந்து 1,50,000 into 12%, which is 18,000 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலம்ல 42,000 போட்டுக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ம் வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இன்கம், அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ எக்ஸோட டிராயிங்ஸ் 1 lakh rupees அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10%. இங்க நம்ம ஆவரேஜ் பீரியட் 6ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்க 1 lakh into 10/100 into 6/12, which is 5,000 rupees. and ஒய்க்கு வந்து drawings 1,25,000 rupees into 10% into 6/12, 6,250 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலம்ல 11,250 போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம subdivision 2 முடிச்சிட்டோம். அடுத்த subdivision 3ல வந்து salary கொடுத்திருக்காங்க. So salary அப்படிங்கிறது partners வந்து firm கிட்ட இருந்து receive பண்றது. So firm பொறுத்த வரைக்கும் அது expense. அதனால profit and loss appropriation account ஓட debit sideல வரும். Okay. So to salary X க்கு வந்து 5,000 rupees into 12. ஏன்னா monthly salary கொடுத்திருக்காங்க. So 5,000 into 12, 60,000 rupees and Y க்கு வந்து 22,500 into 4. ஏன்னா இங்க per quarter ஓட salary கொடுத்திருக்காங்க. அப்ப 4 quartersக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 22,500 into 4 which is 90,000. So இது ரெண்டுத்தையும் total பண்ணி outer columnல 1,50,000 rupees போட்டுக்கலாம். அடுத்தது X ஓட commission. Commission யார் pay பண்றாங்க? Firm pay பண்றாங்க. So firm பொறுத்த வரைக்கும் அது expense. So debit sideல வரும். So excess commission 3,50,000 rupees. அதாவது salesல 5%. 3,50,000 into 5 by 100 which is 17,500 rupees. Okay. So இப்போ நம்ம இதெல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ general reserveக்கு transfer பண்ணுவோம் இல்லையா? அதை calculate பண்ணலாம். So to general reserve, இப்போ எப்படி சொல்லியிருக்காங்க general reserveக்கு transfer பண்றது எந்த profits எடுத்துக்கணும்? அதாவது interest on drawings charge பண்றதுக்கு முன்னாடி அப்ப இதை add பண்ணாதீங்க. வெறும் இந்த net profitல இருந்து நம்ம வந்து இந்த appropriations அதாவது interest on capital, salary and commission இதை minus பண்ணி வர profitல 20% general reserveக்கு transfer பண்ணலாம். Okay. So இப்போ நம்மளுக்கு வந்து 4,59,500 minus இது எல்லாத்தையும் add பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 2,09,500 வரும். So 4,59,500 minus 2,09,500 which is 2,50,000. அதுல 20% வந்து நம்ம general reserveக்கு transfer பண்றோம் which is 50,000 rupees. Okay. So இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போட்டாச்சு. Okay. Interest on loan இங்க adjust பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து general reserveக்கு transfer பண்ணியாச்சு. Interest on capital போட்டோம். Interest on drawings போட்டோம். Salary அதுக்கப்புறம் commission போட்டாச்சு. Okay. அடுத்து இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம இங்க போட்டு தான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் போடலாம். கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா 4,70,750 வருது. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4,70,750ல இருந்து டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2,11,250 வருது. இதுதான் டிவிசிபிள் ப்ராஃபிட். இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அண்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க நம்மளுக்கு வந்து வெறும் கேபிட்டல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சோ அதனால ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப எல்லா ஐட்டம்ஸுமே அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஓகே. சோ இப்போ இந்த 2,11,250 இருக்கு இல்லையா, இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க? இந்த 2,11,250ல 1,75,000 வரைக்கும் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க அண்ட் பேலன்ஸை வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க. சோ அதுக்கான ஒர்க்கிங்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பார்ட்னர்ஸ்க்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் 2,11,250 எக்ஸ்க்கும் ஒய்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ எக்ஸுக்கு ஒரு தனி காலம், ஒய்க்கு ஒரு தனி காலம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1,75,000 rupees வரைக்கும், அதாவது இந்த 2,11,250ல 1,75,000 rupees வரைக்கும் உங்களோட கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க. ஓகே. இப்போ கேபிட்டல் ரேஷியோ அப்படின்றது எக்ஸுக்கு வந்து 2 lakh rupees கேபிட்டல் அண்ட் ஒய்க்கு வந்து 1,50,000 rupees கேபிட்டல். அப்ப கேபிட்டல் ரேஷியோ என்னது? 2 lakhs is to 1,50,000 rupees. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 4 is to 3 வரும். ஓகே. அப்ப இந்த 1,75,000 rupees நம்ம 4 is to 3 ரேஷியோல கொடுக்க போறோம். ஓகே. சோ இப்போ எக்ஸுக்கு வந்து 1,75,000 into 4 by 7 which is 1 lakh rupees and ஒய்க்கு பாத்தீங்கன்னா 1,75,000 rupees into 3 by 7 which is 75,000 rupees. ஓகே. இத வந்து இப்ப நம்ம இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 1 lakh rupees and ஒய்க்கு 75,000 rupees. அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2,11,250ல இந்த 1,75,000 rupees போச்சுன்னா மிச்ச பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க. அப்போ 2,11,250ல நம்ம 1,75,000 மைனஸ் பண்ணா ரிமைனிங் ப்ராஃபிட் 36,250. இதை நம்ம ஈக்குவலா கொடுக்குறோம், அதாவது 1:1 ரேஷியோல கொடுக்குறோம். ஓகே. அப்ப எக்ஸுக்கு வந்து 36,250 into 1 by 2 which is 18,125 and ஒய்க்கு வந்து 36,250 into 1 by 2 which is 18,125. so இதை இங்க நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 18,125, ஒய்க்கும் 18,125.
இப்ப டோட்டலா இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? எக்ஸுக்கு வந்து 1 lakh plus 18,125, 1 lakh 18,125 and yக்கு வந்து 75,000 plus 18,125, 93,125 rupees. ஓகே, இப்ப எக்ஸுக்கு எவ்வளவு divisible profit கிடைச்சிருக்கு? 1,18,125 and yக்கு வந்து 93,125. இதை நம்ம இப்ப P&L appropriation accountல போஸ்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி இப்ப இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம பார்ட்னர்ஸ்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஒர்க்கிங்ஸ் பார்த்தோம். இப்போ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு எக்ஸஸ் கேபிட்டல் வைஸ் கேபிட்டல். எக்ஸுக்கு வந்து 1,18,125 and yக்கு 93,125. ஸோ இப்போ நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளவு பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா காலம்ஸ் டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் ஓபன் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டே பார்ட்னர்ஸ் தான், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ டெபிட் சைட்ல எக்ஸுக்கு ஒரு காலம், ஒய்க்கு ஒரு காலம், அதே மாதிரி கிரெடிட் சைட்ல எக்ஸ்க்கு ஒரு காலம், ஒய்க்கு ஒரு காலம். இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது பேலன்ஸ் brought down. ஸோ கிரெடிட் சைட்ல வரும். அதுக்கப்புறமா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம brought down பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பை பேலன்ஸ் brought down, எக்ஸுக்கு வந்து 2 lakh rupees and yக்கு 1,50,000 rupees. நெக்ஸ்ட் வந்து நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் சைடு போவோம். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் ஃபர்ம் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்க. அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அது கிரெடிட் சைட்ல வரும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எக்ஸுக்கு 24,000 and yக்கு 18,000. அடுத்தது வந்து salary. எகைன் சாலரியும் பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை salary, எக்ஸுக்கு 60,000 rupees and yக்கு 90,000 rupees. அடுத்தது எக்ஸ் கமிஷன் ரிசீவ் பண்றாரு. ஓகே, ஸோ அதனால அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கிரெடிட் சைட்ல வரும். பை கமிஷன் எக்ஸுக்கு மட்டும் தான். ஓகே, 17,500. அடுத்து ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருக்காங்க. இங்க ஜெனரல் ரிசர்வ் வந்து எந்த பர்டிகுலர் பார்ட்னருக்கும் கிடையாது. ஸோ அதனால அது வராது. அடுத்தது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட். ஸோ இப்போ ப்ராஃபிட் என்ன ஆகும்? பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவங்க ரிசீவ் பண்றாங்க இல்லையா ப்ராஃபிட், அதனால இன்க்ரீஸ் ஆகுமா கேபிட்டல் பேலன்ஸ். ஸோ அப்போ அது கிரெடிட் சைட்ல வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். எக்ஸுக்கு வந்து 1,18,125 and yக்கு 93,125. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து கிரெடிட் சைட்ல வரலாம். நம்மளுக்கு இதெல்லாம் வராது. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டிராயிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1,25,000 அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டிராயிங்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் 1,25,000. இப்போ டிராயிங்ஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ற அமௌண்ட். அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அது டெபிட் சைட்ல வரும். டூ டிராயிங்ஸ், எக்ஸுக்கு 1 lakh and yக்கு 1,25,000. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டோம். எகைன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யார் பே பண்றாங்க? பார்ட்னர்ஸ் பே பண்றாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட் சைட்ல வரும். டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், எக்ஸுக்கு 5,000 and yக்கு 6,250. ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போடலாம். இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 4,90,625 and yக்கு 3,51,125. அதே தான் டெபிட் சைட் டோட்டல். எக்ஸுக்கு 4,90,625 and yக்கு 3,51,125. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 4,19,625 இருந்து நம்ம 1,05,000 மைனஸ் பண்ணா 3,14,625 and yக்கு வந்து 3,51,125 இருந்து 1,25,000 and 6,250 மைனஸ் பண்ணா 2,19,875 வரும். இது வந்து பேலன்சிங் ஃபிகர் which is balance carried down. ஸோ இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு ரிலேட்டடா ஜர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராஃபிட்ஸ் எந்த அக்கௌண்ட்ல அப்ராப்ரியேட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ஸோ அதனால இங்க கொடுத்திருக்கிற ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஜர்னல் என்ட்ரி போட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ ஜர்னல்னு ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை நேம் பண்ணுங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேட் காலம்ல ஸ்டாண்டர்டா
எந்த இயர் எண்டோ அந்த டேட் தான் வரும். அதாவது 31st March 2024 தான் வரும் எல்லாத்துக்குமே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வர நெட் ப்ராஃபிட். அப்ப இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போட போறோம். இப்போ ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. எந்த அக்கௌண்ட்ல இதை கிரெடிட் பண்ணிருக்கீங்களோ, அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ப அந்த அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இல்ல எந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டாவே இருக்கட்டுமே, அதுல கிரெடிட் சைட்ல வர ஐட்டம்ஸ் எல்லாம் ஜர்னல்ல டெபிட்ல வரும். அண்ட் எந்த அக்கௌண்ட்ல இதை வந்து கிரெடிட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வரும். ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. எந்த அக்கௌண்ட்ல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. சோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. சோ ஜர்னல் என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் to profit and loss appropriation account. Amount வந்து 4,61,000 minus 1,500. So profit and loss account க்கு நேர debitல நம்ம 4,59,500 எழுதுறோம். Profit and loss appropriation account creditல 4,59,500 எழுதுறோம். So இதுக்கு narration எழுதணும். Being net profit transferred. Okay. So transfer பண்றதுக்கான entry தானே இது. So அதனால அது narrationல எழுதுறோம். இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி வரும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி வரும். ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஓகே. சோ ஒன்னு சார்ஜ் பண்ற என்ட்ரி, இன்னொன்னு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யார்கிட்ட நம்ம சார்ஜ் பண்ணுவோம்? அதாவது ஃபர்ம் யார்கிட்ட சார்ஜ் பண்ணும்? பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. சோ எக்ஸ் அண்ட் ஒய் கிட்ட இருந்து தான் சார்ஜ் பண்ணும். அப்போ எக்ஸஸ் கேபிட்டலும் ஒய்ஸ் கேபிட்டலும் அஃபெக்ட் ஆகுதா? அதை வச்சுதான் இப்ப என்ட்ரி போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கான என்ட்ரி டேட் வந்து சேம் 31/3/24. எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எந்த சைட் போட்டிருப்போம்? டெபிட் சைட்ல போட்டிருப்போம். அப்ப என்ன அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வருது. அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. டெபிட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணுங்க. ஓகே. சோ எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே. சோ இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்? சார்ஜ் பண்றதுக்காக. அமௌண்ட் வந்து எக்ஸுக்கு நேர எவ்வளவு இருக்கு? 5,000 rupees and yக்கு நேர 6,250 and total interest on drawings 11,250. இப்ப நரேஷன் எழுதிக்கோங்க. being interest on drawings charged. ஓகே. இது யார்கிட்ட சார்ஜ் பண்றோம்? நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட. சோ அதனால அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. சோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கோங்க and interest on drawings கிரெடிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம்ல, அதுக்கான என்ட்ரி போட போறோம். சோ 31/3/24 இங்க இயர் எண்ட் தானே போட்டிருக்கோம். சோ அதே டேட் தான் போடுறோம். 31/3/24 அன்னைக்கு நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல இருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை டெபிட் பண்ணுங்க. அண்ட் எந்த அக்கௌண்ட்ல நம்ம இதை கிரெடிட் பண்ணிருக்கோம்? Profit and loss appropriation accountல. So அப்ப profit and loss appropriation account credit பண்ணுங்க. So நம்மளுக்கு entry வந்து interest on drawings account debit to profit and loss appropriation account. Okay. So இப்ப amount பாத்தீங்கன்னா நம்ம total amount போட்டா போதும். 11,250, 11,250. So narration வந்து being interest on drawings transferred to profit and loss appropriation account. So இப்போ நம்ம கிரெடிட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெபிட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் ரெண்டு ஜர்னல் என்ட்ரி வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கு. யாருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றோம்? அதாவது ஃபர்ம் யாருக்கு அலோவ் பண்ணுது? பார்ட்னர்ஸ்க்கு. அப்ப பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போடுறோம். டேட் அதே தான் 31/3/24. என்ட்ரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்ப பாருங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோம்.
ஓகே, ஸோ அப்போ கிரெடிட் சைட்ல வருதுன்னா அதை நம்ம ஜேர்னல் என்ட்ரியில டெபிட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, எந்த அக்கௌண்ட்ல இதை வந்து கிரெடிட் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. அப்போ ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டலையும் நம்ம தனித்தனியா எழுதுவோம். டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டல் அமௌண்ட் 42,000. அதை டெபிட்ல போடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நேரா எக்ஸஸ் கேபிட்டலுக்கு 24,000 அண்ட் வைஸ் கேபிட்டலுக்கு 18,000. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலௌட் டு பார்ட்னர்ஸ். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி. எகைன் அதுவும் இயர் எண்ட்ல தான் நம்ம பண்றோம். ஸோ சேம் டேட் தான் வரும். இப்போ இங்க பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வருது. ஓகே, அப்ப எந்த அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல கிரெடிட் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் 42,000 இருக்கு இல்லையா, அதை டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நரேஷன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அடுத்தது salary. எகெயின் salary பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஜர்னல் என்ட்ரி வரும். ஒன்னு வந்து salary பார்ட்னர்ஸ்க்கு அலோவ் பண்றது, இன்னொன்னு வந்து salary-ய நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, இப்ப salary பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, ஏன்னா அவங்க ரிசீவ் பண்றாங்க, ஸோ அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ கிரெடிட் சைட்ல வருது. ஓகே, அப்போ கிரெடிட் சைட்ல வர ஐட்டம் என்ன பண்ணுவோம்? ஜர்னல்ல டெபிட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஸோ ஜர்னல் என்ட்ரி வந்து salary account debit to யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்? எந்த கேபிட்டல், ஐ மீன் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து இதை கிரெடிட் பண்றோம்? கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஸோ அப்ப இண்டிவிஜுவலா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ salary டோட்டலா 1,50,000. ஸோ சாலரிக்கு நேர டெபிட்ல 1,50,000 போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸுக்கு வந்து 60,000, ஒய்க்கு 90,000 rupees. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நரேஷன் பீயிங் salary allowed to partners. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு salary யாருக்கு நம்ம அலோவ் பண்றோம்? பார்ட்னர்ஸ்க்கு அலோவ் பண்றோம். ஸோ அப்போ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. கேபிட்டல் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும்? salary கிரெடிட் சைட்ல வரும். அப்ப ஜர்னல் எழுதும்போது salary-ய நீங்க டெபிட் பண்ணிக்கோங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ட்ரி நம்ம என்னத்துக்கு போடணும்? இந்த salary-ய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ட்ரி. ஸோ அதே டேட் தான் 31st March 2024 அன்னைக்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு salary-ய டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ட்ரி. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல salary இருக்கு. அப்ப எந்த அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணியிருக்கோம் நம்ம salary-ய? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, salary-ய கிரெடிட் பண்ணுங்க. என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு salary அக்கௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் 1,50,000 இருக்கு இல்லையா, அது டெபிட்லயும் கிரெடிட்லயும் போடுங்க. நரேஷன் வந்து being salary transfer to profit and loss appropriation account. அடுத்தது X ஓட கமிஷன். Again இதுக்கும் நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி. ஒன்னு வந்து X ஓட கமிஷனை அலோவ் பண்றதுக்கு, இன்னொன்னு X ஓட கமிஷனை profit and loss appropriation accountக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி. ஸோ டேட் வந்து 31/3/24. என்ட்ரி வந்துட்டு கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல தான் கமிஷன் வரும். ஸோ கிரெடிட் சைட்ல கமிஷன் வருது அப்படின்னா அது ஜர்னல் எழுதும்போது டெபிட்ல போடுவோம், அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அதை தான் இங்க பண்ணியிருக்கோம். இங்க எக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம கமிஷன் கொடுக்குறோம். ஸோ எக்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 17,500. ஓகே, நரேஷன் பீயிங் கமிஷன் அலவுட். அடுத்தது இந்த கமிஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி. சேம் டேட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்மளுக்கு கமிஷன் வருது. ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, கமிஷனை வந்து கிரெடிட் பண்ணிக்கோங்க. டு கமிஷன் அக்கௌண்ட் 17,500. நரேஷன் பீயிங் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஐட்டம் ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. ஸோ ஜெனரல் ரிசர்வ்க்கு ஜர்னல் போடலாம், ஒரே ஒரு ஜர்னல் தான் வரும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல மட்டும் தானே நம்ம ஜெனரல் ரிசர்வ் போட்டிருக்கோம். ஸோ அதனால ஒரு என்ட்ரி தான் வரும். டேட் வந்து 31/3/2024. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்ம ஜெனரல் ரிசர்வ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, ஜெனரல் ரிசர்வை கிரெடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெனரல் ரிசர்வ். ஓகே, அமௌண்ட் 50,000 50,000. நரேஷன் being 20% of profit transfer to general reserve. அடுத்தது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்டை
நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுக்கான என்ட்ரி. So 31/3/2024 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடுல டிவிசிபிள் ப்ராஃபிட்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? எக்ஸஸ் கேபிட்டல் வைஸ் கேபிட்டலுக்கு. ஓகே, சோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடுல வரதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. சோ இண்டிவிஜுவலா எக்ஸஸ் கேபிட்டல் வைஸ் கேபிட்டல் அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். சோ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் to excess capital account to wise capital account. So profit and loss appropriation account க்கு நேர debit columnல இந்த divisible profit that is 2,11,250 போட்டுக்கோங்க. excess capital க்கு எவ்வளவு டிவைட் பண்ணி கொடுத்திருக்கோம்? 1,18,125 and y க்கு வந்து 93,125. Narration being profit distributed between x and y. அவ்வளவுதான். So இப்போ நம்ம வந்து சப்போஸ் நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடாம ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அதுல இருந்து எப்படி நம்ம ஜர்னல் போடுறோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். சோ உங்களுக்கு ஜர்னல் மட்டும் கேட்டிருந்தா நீங்க இந்த ஃபார்மேட்ல தான் ஜர்னலை போடணும். இந்த சம்க்கு இதுதான் சொல்யூஷன். Question number 60. Aditi, Bobby and Krish were partners in a firm sharing profits and losses in the ratio of 5:3:2. The capitals were 5 lakh rupees, 4 lakh rupees and 2 lakh rupees respectively. The partnership deed provided for the following: interest on capital at 10% per annum, interest on drawings at 6% per annum, interest on partners loan to the firm at 9% per annum. During the year, Aditi had withdrawn 60,000 rupees and Bobby 50,000 rupees. On 1st September 2021, Krish had given a loan of 40,000 rupees to the firm. Pass necessary journal entries in the books of the firm for the following transactions for the year ended 31st March 2022. Allowing interest on Bobby's capital, charging interest on Aditi's drawings, providing interest on Krish's loan to the firm. Also pass transfer entries in the profit and loss account or profit or loss appropriation account as the case may be. So question என்ன கொடுத்திருக்காங்க? மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதித்தி, பாபி, கிரிஷ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. அண்ட் கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா 5 lakhs, 4 lakhs, 2 lakhs. பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing 6% per annum and இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் டு த firm 9% per annum கொடுத்திருக்காங்க. அந்த வருஷத்துல அதித்தியோட drawing 60,000, பாபியோட drawings 50,000. 1st September 2021 அன்னைக்கு கிரிஷ் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு 40,000. அப்ப ஃபர்ம் கிரிஷுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 9% கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து per annum கொடுத்திருக்காங்க. பட் இங்க கிரிஷ் எப்போ லோன் கொடுத்திருக்காரு? 1st September 2021 தான் கொடுத்திருக்காரு. இயர் எண்ட் என்னது? 31st March 2022. ஓகே, சோ இந்த டேட்ல தான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம பீரியடை எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? பீரியடை எடுத்துக்கணும். So 1st September 2021 to 31st March 2022 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த பீரியட். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் firm. ஓகே, சோ இப்போ நம்மள வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்றாங்க இந்த கேசஸ்க்கெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து பாபியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கு, அடுத்தது அதித்தியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ரொவைட் பண்றதுக்கான என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அதுக்கு போடணும். எதெல்லாம் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்னல் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் ஜர்னல், காலம்ஸ், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, ஸோ இயர் எண்ட் அன்னைக்கு தான் இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். இயர் எண்ட் வந்து 31st March 2022. ஸோ அதே தான் எல்லாத்துக்குமே டேட்டா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு போட போறோம்? பாபியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாபிக்கு ஃபர்ம் கொடுக்க போகுது. அப்போ பாபி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ரிசீவ் பண்ண போறா. சோ அவளோட கேபிட்டல் அக்கவுண்ட் அஃபெக்ட் ஆகும். அப்போ பாபியோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல நம்ம எந்த சைடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம்? கிரெடிட் சைடுல. அப்ப ஜர்னல் எழுதும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டெபிட் பண்ணுவோம், பாபிஸ் கேபிட்டல்ல நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, so entry வந்து interest on capital account debit to Bobby's capital account. so இப்ப calculate பண்ணிக்கலாம். பாபியோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4 lakh rupees. அதுல எவ்வளவு interest on capital சொல்லியிருக்காங்க? 10%. so 4 lakhs into 10%, 40,000 போட்டுக்கிறோம். and narration வந்து being interest on capital allowed. அடுத்தது வந்து அதித்தியோட interest on drawings charge பண்றதுக்கான entry. okay, so date 31/3/22. இப்போ
இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யாருக்கு சார்ஜ் பண்றோம்? அதித்திக்கு. அப்ப யாரோட கேபிட்டல் அக்கவுண்ட் அஃபெக்ட் ஆகுதுங்க? அதித்தியோட கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அதித்தி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றா. அப்ப அவளோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவளோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல எந்த சைடு வரும்? டெபிட் சைடுல வரும் இல்லையா? சோ அப்ப எந்த அக்கவுண்ட்ல இத வந்து டெபிட் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்? அதித்திஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல. சோ அதித்திஸ் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி வந்து அதித்திஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட். இப்ப இதை கால்குலேட் பண்ணலாம். இப்ப அதித்தியோட டிராயிங் 60,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 6% per annum கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு பீரியட் எதுவுமே கொடுக்கல, எந்த பீரியட்ல வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு கொடுக்கல, டியூரிங் த இயர் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆவரேஜ் பீரியட் என்ன எடுத்துக்கணும்? 6ன்னு எடுத்துக்கணும். So 60,000 into 6 by 100 into 6 by 12. So amount வந்து 1800. அதுதான் interest on drawings and இதுக்கு narration being interest on drawings charged. Next entry கிறிஷோட லோனுக்கு interest provide பண்றதுக்கான entry. So date வந்து same 31st March 2022. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கிறிஷோட லோன் அக்கவுண்ட்ல நம்ம interest on loan credit பண்ணுவோம். அப்போ ஜர்னல் எழுதும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை டெபிட் பண்ணுங்க, கிறிஷஸ் லோன் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கிறிஷஸ் லோன் அக்கவுண்ட் டெபிட் டு கிறிஷஸ் லோன் அக்கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும். 40,000 லோன் அமௌண்ட். அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 9%. அண்ட் இங்க பாருங்க கிறிஷ் வந்து 1st September 2021 அன்னைக்கு தான் லோன் கொடுத்திருக்காரு. அப்ப ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் எப்ப பே பண்ணும்? 1st September 2021 இருந்து தான் பே பண்ணும். என்னைக்கு லோன் வாங்கியிருக்கோம் அந்த டேட்ல இருந்து இயர் எண்ட் வரைக்கும் பே பண்ணும். ஸோ அப்ப அந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 1st September கொடுத்ததுனால செப்டம்பரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ 7 months பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஸோ 40,000 into 9 by 100 into 7 by 12, 2,100 rupees. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கிறிஷஸ் லோன் அலவுட். ஸோ பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டா. இது புரியல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த என்ட்ரிஸ் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் போட போறோம். ஓகே, இதே ஐட்டம்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் போடலாம். டேட் வந்து சேம் 31st March 2022. டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுவோம்? P&L அக்கௌண்ட், இல்லைன்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் பாபிஸ் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணோம் 40,000 rupees. அண்ட் இங்க நரேஷன் வந்து பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் அதிதிஸ் டிராயிங்ஸ். டேட் வந்து சேம் 31st March 2022. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எந்த அக்கௌண்ட்ல வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போடுவோம். அப்ப ஜர்னல் எழுதும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட் பண்ணுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணோம் 1,800. நரேஷன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அடுத்தது வந்து கிறிஷோட லோனுக்கு இன்ட்ரெஸ்ட், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அதாவது ஃபர்ம் இப்போ வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும் அப்படின்னா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸை ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் இருந்தாலும் சரி இல்லை லாஸ் சஃபர் பண்ணியிருந்தாலும் சரி அதை பே பண்ணி தான் ஆகும். ஸோ அது எந்த அக்கௌண்ட்ல வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கிறிஷஸ் லோனை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஃபர்ம் வந்து இதை பே பண்றதுனால டெபிட் சைட்ல வரும். இது எக்ஸ்பென்ஸ் தானே ஃபர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அது டெபிட் சைட்ல வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. ஸோ டேட் பாத்தீங்கன்னா 31st March 2022. ஸோ இப்போ டெபிட் சைட்ல வருது, அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கிரெடிட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் to interest on loan account already நம்ம calculate பண்ண 2,100 rupees and narration being interest on loan transfer to profit and loss account. So இதுதான் இந்த சம்முக்கு solution. Hope இந்த questionsக்கு solutions புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது doubts இருந்துச்சுன்னா comment boxல போடுங்க. Thanks for watching the video.